சுனாமியால் குடும்பத்தினரை இழந்தவர்கள் தங்களது சோக நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நாங்க எப்படியா இதை மறக்க முடியும்? எங்க குடும்பத்திலேயே 6 பேர் போய்க்கிறாங்களே, நாங்க எப்படி இதை மறக்க முடியும்? எங்க உயிர் போற அளவுக்கு எங்களால மறக்க முடியாது சாமி. நாங்க மாதா இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எங்க பிள்ளைங்கள பழக்கி வச்சோம். ஒரு நிமிஷத்துலயே சுனாமியில போன பிற்பாடு எங்களால எப்படி ஐயா மறக்க முடியும்? அந்த நேரம் வந்தாலே எங்க மனசு பக்கு பக்குன்னுது. அந்த நாள் நெருங்கினாலே எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பயமா தான் இருக்கு. வசனம் எங்களுக்கு தைரியம் வரல. இன்னமும் சரி, அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, அந்த நேரம் வந்தா எங்களுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு இல்ல. இதுல 8 பேர் இருந்துட்டாங்க. என் ஒய்ஃப், என் மனைவி, என் மக, அதோட மாமனார், மாமியார், என் மச்சனை, மாமியார், என்னுடைய ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரர், அக்கா மக எல்லாரும் இருந்துட்டாங்க. நானும் அடிபட்டு, என்னுடைய தோள்பட்டை அடிபட்டுருச்சு, என்னுடைய இடுப்பு அடிபட்டு நாங்கள் எல்லாரும் அந்த கடல்ல நின்றுட்டு இருந்தோம். அந்த டயத்துல இந்த அன்னைக்கு சர்ச் முடிஞ்சதையும் போய் அந்த கடல்ல மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் திடீர்னு அப்படியே அலைய வருது அப்படின்னாங்க. நாங்க நான் செருப்பும் இந்த இது பேண்ட்டை தூக்கிட்டு வந்தேன். அந்த அப்படியே திரும்பி ரிட்டர்ன் அலை அந்த காளியம்மன் கோயில் பக்கத்துல அந்த ரிட்டர்ன் அலை ஒரு போஸ்ட் மரத்துல இடிச்சது. இடிச்சப்பதான் என்னுடைய அந்த ஷோல்டர் அப்பதான் நினைவு வந்துச்சு. நீங்களே அடுத்து 2வது மேரேஜ் முடிச்சுட்டு ரெட்டை பிள்ளைங்க அடுத்து 2006ல பிறந்தாங்க. அவங்க இருந்தாலும் கூட என்னுடைய மகனுடைய ஞாபகம், என்னுடைய மனைவி, இவங்களை மறக்க முடியல. அந்த நினைவுகள் முழுசா மாறாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.